ஒரு 150 km/h காற்று வீசினாலும் அதில் தாங்கி நிற்கிற மாதிரி கேல்வனைஸ்டு ஸ்ட்ரக்சர் போட்டு கொடுத்துட்றோம். அது துருப்பிடிக்கவே பிடிக்காது. நீங்கள் பெயிண்ட் அடிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அந்த அளவுக்கு ஸ்டாண்டர்டு குவாலிட்டியில் நம்ம பண்ணி கொடுக்குறோம். சோலார் பேனலில் பார்த்தீங்கன்னா பைஃபேஷியல், கீழே தரையில் நீங்கள் வெள்ளை பெயிண்ட் அடித்து வச்சுட்டிங்கன்னா கீழே இருந்தும் ஒரு 20% ப்ரொடக்ஷன் ஆகுது, மேலே இருந்தும் ப்ரொடக்ஷன் ஆகுது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மங்கலான நாள். இன்றைக்கி புயல், உங்களுக்கு நவம்பர் மாதத்தில் ஃபுல்லாக மேகம். அப்படி இருந்தும் 1 மணி நேரத்துக்கு 500 வாட்ஸ் ப்ரொடக்ஷன் ஆகிக்கிட்டே இருக்குது. அப்போ ஒரு 8 மணி நேரத்தில் பாருங்கள், ஒரு 4 யூனிட்லேருந்து 5 யூனிட். சூரியனே வரலைனா கூட உங்களுக்கு ப்ரொடக்ஷன் ஆகுது. அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸு இந்த பைஃபேஷியல் பேனலில் இருக்குது. நம்மகிட்ட ரெடி ஸ்டாக் இருக்குதுங்க. அதேமாதிரி எர்த்து ராடு தனியாக டெடிக்கேட்டடாக காப்பர் பாண்டடு, அதேமாதிரி எர்த்து பிட்டுக்குரிய சேம்பரு, அதுமாதிரி லைட்னிங் அரெஸ்ட்டு, ஃப்ராங்க்லின் டைப்பு, கம்ப்ளீட்டாக உங்களுக்கு 10,000 வோல்ட் வரைக்கும் இடி மின்னல் விழுந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீட்டாக பண்ணி கொடுக்குறோம்.